ஒரு சமயம் எல்லாருமே பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பர்சனல் டெஸ்க்டாப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது எல்லோருடைய வீட்லேயுமே ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப காம்பேக்டாக ஆகிடுச்சு. ஸோ எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்லேயே மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. டெஸ்க்டாப் CPU இருக்கும், மானிட்டர் தனியாக இருக்கும், கீபோர்ட் மவுஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை அசம்பிள் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா லேப்டாப் வர ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நம்ம பர்சனலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பேட்டபிலிட்டி தான், ஒரு ஈஸியாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நம்ம எங்கேயாவது டூருக்கு போகிறோம், பட் முக்கியமான வேலை நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா லேப்டாப் ரொம்பவே நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் லேப்டாப் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லேப்டாப் இல்லாத வீடுகளே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி தேதியில் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு லேப்டாப்பில் என்னென்ன இருக்குன்றது தெரியும், சில பேருக்கு அதில் என்னென்ன இருக்குன்றது தெரியாது. ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க வீவர்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் தமிழ் பேசுங்க சேனல். நான் உங்கள் SPR. வாங்க வீவர்ஸ், இப்போ நம்ம லெட்டஸ் லேர்ன் செக்ஷனுக்குள்ளே போகலாம். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. அதாவது டெஸ்க்டாப்பில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் தான் எல்லா ஹார்ட் டிஸ்க்கு, மதர் போர்டு. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஸோ CPUன்றதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டில் தான் ரேம், ஸோ அந்த ப்ராசஸர், அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுற அந்த ப்ராசஸர், ரேம், ஸோ இது எல்லாமே இருக்கும். மேஜரான மதர் போர்டு செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும், CD ரோம் இருக்கும். அதாவது CD ட்ரைவ் ஃபஸ்ட்டுலாம் இருந்தது இல்லையா, அந்த CD ரோம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்கும். SMPSும் கூடவே இருக்கும். SMPS தான் அதோடைய பவர் சப்ளை. ஸோ நம்மளுடைய மெயின் DC பவர்லேருந்து நம்மளுடைய CPUக்கு தேவையான எவ்வளோ பவர் வேணுமோ அந்த பவர் சப்ளை பண்ணுறதுக்கு உண்டானது தான் SMPS. ஸோ இது CPUவில் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு மானிட்டர், இன்புட் கொடுக்கறதுக்கு மவுஸ், கீபோர்ட். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக, அதாவது ரொம்ப சுலபமாக நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்காக எல்லாத்தையுமே சின்னதாக கொண்டு ஒரே டிவைஸில் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது பேர் தான் லேப்டாப். லேப்டாப்னா என்னென்னா சுத்தமான தமிழில் சொல்லணுன்னா மடி கணினி. அதாவது மடி மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு மடி கணினின்ற பேர் வச்சாங்க. ஸோ இதை பொதுவாக பார்த்திங்கன்னா மடி மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஆனால் நம்ம மடி மேலே வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதனுடைய சூடு, ஹீட்டு, ஸோ அந்த ரேடியேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நம்ம மேஜை மேலே, அதாவது நம்ம டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இப்போது இந்த மடி கணினியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு லேப்டாப்பில் இந்த CPU, மதர் போர்டு, SMPS, ரேம், ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் அந்த கீபோர்ட், மவுஸ், மானிட்டர், இது எல்லாத்தையும் சுருக்கி சின்ன சின்ன டிவைஸாக, சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி ஒரு சின்ன டிவைஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் லேப்டாப் மடி கணினி. இப்போது இதில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படிலாம் இங்கே வச்சுருக்காங்க, எந்தெந்த லெவலுக்கு இதை அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் காட்டுறேன். வாங்க நம்ம இப்போது மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா லேப்டாப்போடைய பேக் கேஸு. ஸோ இந்த பேக் கேஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். கழட்டியாச்சு ஏற்கனவே. ஸோ அதுக்கு முன்னாடி பேட்டரியை சேஃபாக ரிமூவ் பண்ணணும். ஸோ இது நான் டெமோவுக்காக வச்சுருக்கிற பீஸுன்றதுனால ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுடைய ப்ராடக்ட் வாரண்டியில் இருந்துச்சுன்னா அட்வைசபிள். நீங்கள் எந்த சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய எந்த பிராண்டோ அந்த பிராண்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை நீங்களாக கழட்ட முயற்சி செய்யாதீங்க.
இதுதான் பேட்ரி. இந்த பேட்டரியிலேருந்து தான் பவர் சப்ளை வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இந்த லேப்டாப்புக்கு எந்த லெவலுக்கு சார்ஜ் வேணுமோ, அதாவது பவர் சப்ளை வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பேட்ரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த லேப்டாப்பில் ப்ராப்ளம், நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களாக இதை கரெக்டாக முயற்சி செய்யாதீங்க. கூடுமான வரையில் உங்களுடைய எந்த பிராண்டோ அந்த பிராண்டோடைய சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நல்லது. அப்படி இல்லை, வாரண்டியில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அட்வைசபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹார்ட்வேர். இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த சிஸ்டமுடைய ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் கிராஃபிக்கல்ஸ் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ உங்களுக்கு ரேம் அதிகமாக தேவைப்படும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்கள் ரேம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 8 GB பத்தாது, 6 GB 4 GB பத்தாது, ரேம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ரேம் இது தான். ஸோ இந்த ரேம் தான் வந்து ஸ்பீடுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸர் இருக்கும். இந்த மதர் போர்டு, இதுதான் வந்து மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன், இதுதான் வந்து மதர் போர்டு. ஏன் மதர் போர்டுன்னு சொன்னாங்கன்னா இந்த டோட்டல், அதாவது இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் வந்து அவங்க ப்ரோக்ராமிங்காக செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர், இந்த ப்ராசஸரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ராசஸர் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மதர் போர்டோட ஸ்பீடு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ ஜிபியூ இருக்குது, எவ்வளோ சிபியூ இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இன்டெல், i3, i5, i7, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ப்ராசஸர் வந்து இங்கே தான் இருக்கும். அது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டோடைய லேப்டாப்பு. ஸோ இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமர் இல்லை கேம் விளையாட போகிறீங்க, அப்படி இல்லை நீங்கள் வந்து டிசைனர், ஃபோட்டோ டிசைன் பண்ணுறீங்க, வீடியோ டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம் ஆர் இல்லைனா லேப்டாப் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது கிராஃபிக்ஸ் கார்டு உண்டான இடம். இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேன். ஸோ இந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகுனா ஹீட் வரும். ஸோ இந்த ஹீட் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஃபேன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபேன் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடும். ஸோ இது ஓடும்போது உள்ளே இருக்கிற காற்றை, சூடான காற்றை வெளியில் அனுப்பி விட்டுடும். ஸோ அதுக்காக இந்த ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளால் போக முடியாது, ஏன்னா அதில் நிறைய இருக்குது. இல்லை முக்கியமான நம்மளுக்கு என்ன தேவை, எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்ரி இருக்கும். இது பேர் CMOS பேட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃபில் இருக்கும்போது கூட உள்ள டேட் நம்மளுடைய சிஸ்டம்ன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டு டைமை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நான் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது கூட கரெக்டாக, இப்போ நீங்கள் 1 டே 2 டே, ஒரு நாள் 2 நாள் கழித்து கூட நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி என்ன தேதி, நீங்கள் ஆன் பண்ணும்போது என்ன டைம், என்ன நேரம்ன்றது கரெக்டாக உங்களுக்கு காட்டும். அதுக்கு உள்ள ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த CMOS பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டரி இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே USB கனெக்டர், இந்த இடத்துல USB போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா USB 1, USB 2, இது வந்து பார்த்திங்கன்னா HDMI கேபிள் இங்கே இருக்கும். நான் வேணால் இங்கே எடுத்து காட்டுறேன். இந்த இடத்துல வந்து USB 1, USB 2, இந்த இடத்துல HDMI இருக்கும். இந்த இடத்துல LAN, இந்த இடத்துல தான் நீங்கள் ஒயர்டு LAN போட்டுக்கலாம். வைஃபை கண்டிப்பாக லேப்டாப்பில் கொடுப்பாங்க. ஸோ வைஃபை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த இடத்துல நீங்கள் LAN கார்டு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேம் சொல்லிட்டேன், ப்ராசஸர், ஃபேன் சொல்லிட்டேன், CMOS பேட்டரி சொல்லிட்டேன், கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேஜராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது CD-ROM. இப்போ வந்து CD-ROMக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல எல்லாம். ஏன்னா பார்த்திங்கன்னா OS போடுறதுலேருந்து எல்லா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ CD-ROM ரொம்ப
கம்மியாக தான் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிடி ரோமே இல்லாமல் லேப்டாப் கூட இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஹார்ட் டிஸ்க் போடுவாங்க. ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் இப்போ இதில் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு போடுறதுக்கு உண்டான இடம். இந்த இடத்துல தான் ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வைப்பாங்க. ஸோ இது ஹார்ட் டிஸ்க் போடுற இடம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற, அதாவது லேப்டாப்பில் இருக்கிற மேஜர் ஸ்பேர் பார்ட்ஸு. அதுக்கப்புறம் இதை கழட்டுனா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு இருக்கும். அந்த கீபோர்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மானிட்டருக்கு போகிற கேபிள். இப்போ பாருங்கள், இந்த கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வருது. ஸோ இந்த மேலேருந்து வருது, இது வந்து சைட்லேருந்து வருது. இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அந்த லேப்டாப்போடைய டிஸ்பிளே வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டிஸ்பிளே கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வைஃபையோடைய கார்டு. இந்த கார்டு மூலிமா தான் இது வந்து ரியல் டெக்கோடைய வைஃபை. இந்த வைஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவர் சப்ளை வருது. இதுதான் வந்து நம்மளுடைய பவர் சப்ளை. நம்ம பவர் ப்ளக் பண்ணுவோம் இல்லையா, அந்த பவர் சப்ளை வந்து இந்த போர்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா தான் இந்த ஃபுல் டிவைஸ்க்கும் பவர் சப்ளை ஆகும். பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீபோர்டு இருக்கும். இதுக்கு கீழே, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே வந்து கீபோர்டு இருக்கும். அந்த கீபோர்டு வந்து டைரெக்டாக வந்து இங்கே போர்டில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கர்ஸ். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம லேப்டாப்பில் வந்து இன்பில்டாக ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கர். இது மூலிமா தான் நீங்கள் கேட்குற அந்த பாட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா தான் கேட்கும். இது வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ மொத்தமாக 2 ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்பீக்கருடைய பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த மாடலுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் அது எங்கெங்கே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ப்ராடக்டோடைய டிசைனை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிடி ட்ரைவ் வராத ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வேறு ஏதாவது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லேப்டாப்போடைய ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸோடைய பிளேஸ்மெண்ட். எல்லோரும் வந்து லேப்டாப்பில் என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் யூஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது, ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை வந்து யாருக்கெல்லாம் இது தெரியாதோ, யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம லேப்டாப்பில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நான் அடுத்தது இதே டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ எதை பற்றி நீங்கள் வீடியோ போடணுன்ட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அது வரைக்கும் என் சேனலை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், அடுத்தது வேறு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைப்போம்.